Radio City 91.1 in Ragasiya Police, Vadapal Gopi 911. ஹலோ செக்ரட்டரி. செக்ரட்டரி, நைட் 12 மணிக்கு யாரோ கதவு தட்டுறாங்க. என்ன கும்பகர்ணனோட மோசமா தூங்குற? ஐயோ செக்ரட்டரி, யார் போய் பாரு. என்னப்பா 12 மணிக்கு எழுப்பி யார் இருக்காங்கிறீங்க? ஒரு சத்தமே கேட்கலையே. என்னது ஒரு சத்தமும் கேட்கலையா? ஹலோ, who is that? Who is that I say? யாருமே இல்லையேப்பா, சரி கத்தினே இருக்கீங்கப்பா. என்னது யாருமே இல்லையா? இந்த பூனை கத்துற சத்தம், ஆவி ஊழிடுற சத்தம், இதெல்லாம் கரெக்டா 12 மணிக்கு நைட்ல வர கேக்குது. ஒரு நிமிஷம் இரு, இது ஆவியுடைய அட்டகாசமா இல்லையான்றதை இப்ப கண்டுபிடிக்கிறேன் பார். பாஸ், உங்க டீம் மெம்பர்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அது ஆவியா தான் இருக்கும். எஸ் செக்ரட்டரி, ஐ காட் இட். அந்த கண்ணு மருந்து எடு, கண்ணில் போடு, தீ மியூசிக்க போடுறேன். இப்போ கண்டுபிடிக்கிற எந்த ஆவி எதுன்னு. யார் நீங்க? நான் என் வீட்டுக்கு போகிற வழியில உங்க வீட்டையும் கட்டி வச்சிருக்கீங்க. எல்லா இடமும் நான் ஈஸியா தாண்டி வந்தேன். ஆனா உங்க இடத்தை தாண்டும் போது ஏதோ சக்தி வந்து இழுக்கிறது. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? என் ஆபீஸ் முன்னாடி நின்னுட்டு கதவு உடைற அளவு கதவை தட்டிட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? நான் ரேடியோ சிட்டி ரகசிய போலீஸ் படவ கோபி 911. உனக்கு பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ணி வைப்பேன். அப்படியே திமிரா இருந்தா அதை அடக்கி வைப்பேன். செக்ரட்டரி, இட அந்த வேப்பலையே. பாஸ், ஏன் மிரட்டுறீங்க? அது பார்த்தாலே தெரியலையா? கிழக்கு மாடு வீதி குவாலிஃபைடு ஆவியா இருக்குது. ரொம்ப சாந்தமா இருக்குது. இதுக்கு விபூதி போதும். உஃப்னு எடுத்து ஊதுனீங்கன்னா சாந்தமாயிடும். தேங்க்யூக்கா, நீங்க தான் புரிஞ்சுட்டீங்க. தாவி வந்தேன்னா ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு கப் ஸ்ட்ராபெரி பால் கிடைக்குமா பெருசா? டேய் தம்பி, என்னடா எல்லா ஆவியும் பீர் கேக்கும், நீ மட்டும் தனியா பால் கேக்குற? கவலையே படாத, உனக்கு பால் மட்டும் இல்ல பாட்டும் போடுறேன். ரேடியோ சிட்டில மூலையில உட்காந்து மூச்சு வாங்கிக்க லைட்டா. டேய் தம்பி ஆவி, என்னடா பால் குடிச்சிட்டு தூங்கிட்ட? பாஸ், இவனை வந்து எழுப்புங்க. டேய் கேஸ் சொல்றா தம்பி, ஏந்திரு. என்ன செக்ரட்டரி, அஞ்சலி பாப்பா மாதிரி ஆவி எழுப்பிக்கிட்டு இருக்க? தீ மியூசிக் போட்டு ஆவி ஆட்டோமேட்டிக்கா எழுந்துக்கு போகுது. இப்ப பாரு. அக்கா, ஒரு கப் ஃபில்டர் காஃபி கிடைக்குமா? டேய் ஆவி, என்ன காஃபிலாம் கேக்குற? ஆமாக்கா, தூங்கும் போது பால், எழுந்த அப்புறம் ஃபில்டர் காஃபி. டேய், என்னடா பாலும் காப்பியும் குடிச்சிட்டு இருக்க? எப்பதான் கேஸ சொல்ல போற? நைட் 12:30 மணிக்கு எங்க ஆபீஸ் வந்துட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? யாரு நீ? எதுக்காக எங்க வந்திருக்க? கம் ஆன் டெல் மீ ஐ சே. நீங்க இந்த மாதிரி சத்தமா பேசினா எனக்கு படப்படன்னு வேர்த்துரும். அக்கா, நான் உங்ககிட்டே சொல்றேன். என்னதான்டா உன் பிரச்சனை? சொல்லு தங்கம். என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் பல வருஷமா ஒரு காய்க்காத புளிய மரத்துல ஜாலியா இருந்தேன். நேற்றுக்கு ராத்திரி 12 மணிக்கு ஒரு கார் வந்து என் மரத்துக்கடியில் நிறுத்து. அந்த கார்லேருந்து ஒருத்தன் வெளில வந்து என் மரத்து மேலே மூச்சா போக வந்தான். என் மரத்தில் மூச்சா போக போறியான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே பாலார்னு ஒரு அறை விட்டு திரும்பி பார்த்தா என் தலைவர் பாட்டு. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு பாட்டு கேட்குறது. எங்கேருந்து அந்த சவுண்ட் வருதுன்னு பார்த்தா காருக்குள்ளே தலைவர் படம் ஓடிட்டுருக்கு. படம் பார்க்கலாம் நானும் காருக்குள்ளே போய் ஏறினேன். படம் பார்த்து முடிச்சு டைமை பார்த்தா மணி 2. வெளியில் வந்து பார்த்தா திருநின்ற ஊர்னு ஒரு பெரிய போர்டு. நான் என் ஊரை மிஸ் பண்ணிட்டேன். என் ஊரை தேடி நானும் இங்கே இருந்தாங்க அங்கே பறந்து தாவி போயிட்டு இருக்கேன். இப்படி தாவி வந்ததுல தான் உங்கள் வீட்டில் வந்து விழுந்தேன். அக்கா, 911 அங்கிள் கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்களா? டேய் தம்பியாவி, உங்ககிட்ட எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனால் கடைசியாக ஒன்று சொன்ன பார்த்தியா? அவளை அக்கான்ட்டு என்ன மாமான்னு சொன்னியே, அதுக்காகவே இந்த கேஸ் எடுக்கிறேன். உன் புளிய மரத்தை கண்டுபிடிக்கிறேன். உன்னால கொண்டு போய் சேர்க்கிறேன். ஏறா வண்டியில பின்னாடி ஓட்ட சொல்றா வண்டியை உங்க அக்காவை. பாஸ், சினிமா ஷோக்குல இந்த தம்பி ஆவி அதோட சொந்த மரத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு வண்டியில ஏறி திருநன்ற ஊருக்கு வந்துட்டான். இப்ப சொந்த மரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். செக்ரட்டரி, போட்ல போறத விட நீச்சல் அடிச்சு போறவனுக்கு தான் த்ரில் ஜாஸ்தி. காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம கேஸ் எப்படி செக்ரட்டரி ஹேண்டில் பண்ண முடியும்? நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்கட்டா? அங்கே பாருங்க, வெள்ளை கலர்ல ஒரு சிவப்பட்டி மாதிரி ஒரு வண்டி இருக்கே, அந்த வண்டியில் தான் நான் வந்து இறங்கினேன். எஸ் செக்ரட்டரி, இந்த க்ளூ நமக்கு போதும். வண்டி கிட்ட போறோம், வண்டியில யாரா இருந்தாலும் விசாரிக்கிறோம். கம் ஆன். பாஸ், அங்க பாருங்க, டிரைவர் சீட்டே பெட்டா மடிச்சு ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஹலோ டிரைவர், நான் ரேடியோ சிட்டி ரகசிய போலீஸ் படவ கோபி 911. எந்த மியூசிக்? நானே வாயில போட்டது. டேய் ஏந்திரா. சார் ஏன் சார் காதுக்குள்ளலாம் வந்து மியூசிக் போடுறீங்க? நானே 3 நாள் கழிச்சு டயர்டாக இருக்குன்னு படுத்து தூக்கிட்டு இருந்தேன். சேலம் டு சென்னை, சென்னை டு சேலம், சேலம் டு நாமக்கல், நாமக்கல் டு சென்னைன்னு 4 ட்ரிப் அடிச்சு. சார், எங்கள் ஓனர் தான் ஓட்டு வண்டியை ஓட்டுன்னு சொல்கிறாருன்னா நீங்களும் ஏன் சார் இப்படி படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சார்? டேய் டிரைவர், நீ நாமக்கல் டு சென்னை ட்ரிப் அடிக்கும் போது சாயந்தரம் 6 மணிக்கு மேல
மேல எந்த ரூட் வழியா வந்த? கம் ஆன் டெல் மீ. டிட்டா. உளுந்தூர்பேட்டை செங்கல்பட்டு ரூட் வழியா தான் சார் ஊருக்குள்ள வந்தேன். சரி, நைட்டு 10 மணிக்கு மேல வண்டியை எங்க நிறுத்தின? செங்கல்பட்டு, குடுவாஞ்சேரி, பெருங்களத்தூர், மறைமலை நகர், வண்டலூர், இங்க எல்லா இடத்துலயும் நிறுத்தினேன் சார். சரி, இது எந்த இடத்துல யாரு மூச்சா போனது? சார் எல்லா இடத்துலயும் தான் மூச்சா போனாங்க சார். ஃபேமிலியை கூட்டு வந்தா ப்ராப்ளம் கிடையாது. பேச்சுலர்ஸ் கூட்டு வந்தா நின்னு தான் போகணும். நின்னு போங்க, உட்காந்து போங்க. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. உங்க குரூப்ல யாருக்காவது கன்னத்துல அடி வாங்கின ஃபீலிங்கோட இருக்காங்களா? ஆமா சார், நேத்து வண்டலூர்ல ஒருத்த மூச்சா போயிட்டு திரும்ப வரும்போது ஐயோ அம்மான்னு கண்ணத்தை பிடிச்சிட்டு அலறிட்டே வந்தான் சார். அவன் இப்ப மாரியம்மன் கோவில்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ மிஸ்டர் டிரைவர், ஐ காட் த பாயிண்ட். செக்ரட்டரி, இப்போ நேரா வண்டலூருக்கு போறோம், கேஸை சால்வ் பண்றோம். வண்டலூருக்கு எப்படி போறது? எனக்கு வழி தெரியாதே. பாஸ், அமெரிக்கால ஜிபிஎஸ் சர்வீஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயும் ஜிபிஎஸ் சர்வீஸ் இருக்கு, ஜெனரல் பப்ளிக் சர்வீஸ். அப்படி கேட்டே ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். வந்து இறக்கி விட்டுட்டு போவாங்க. பாஸ், எப்படியோ கோயம்பேடு வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வண்டலூருக்கு போகணும். யார்கிட்ட ரூட் கேக்குறது? அதோ வெட்டியா ஒருத்தர் காஃபியை ஊதி குடிச்சிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நான் போய் கேக்குறேன். செக்ரட்டரி, நைட்ல ஒண்டியா இருக்கிற ஆள் கிட்ட நீ போய் கேள்வி கேட்காத. உன்னை பார்த்து பயந்துட போறாங்க. நானே கேக்குறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க இருந்து வண்டலூருக்கு எப்படி போறது? வண்டலூர்ல இருந்து எப்படி இங்க வரணுமோ அதே மாதிரி தான் இங்க இருந்து அங்க போகணும். ரொம்ப ஹியூமரா பேசுறீங்க சார். இது நைட் டைம்ன்றதால ப்ளீஸ் கொஞ்சம் ரூட் சொல்லுங்களேன். சரி இங்க பாருங்க, இப்போ நீங்க வந்தீங்கடே இப்படி வரக்கூடாது. இதே பிரிட்ஜில் லைட்டாக அப்படி யூ டர்ன் எடுத்தீங்கன்னா கீழே இறங்கும். கீழே இறங்கி போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க. மூணாவது சிக்னலை ரைட் எடுங்க. ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் வரும். ஒயின் ஷாப் ரோடு நீங்கள் போகக்கூடாது, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பிள்ளையார் கோயிலுக்கு எதிரில் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும். தேட்டருக்கு லெஃப்ட் எடுத்து நேராக போனீங்கன்னா பிரிட்ஜ் வருங்க. பிரிட்ஜ் ஏறி இறங்கி சர்வீஸ் லைனில் ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு சின்ன சந்து வரும். சந்தில் பூந்து ரைட் எடுத்தீங்கன்னா ரயில்வே கேட்டை தாண்டினா ஜிஎஸ்டி ரோடு. அல்ல ஸ்ட்ரெயிட்டா போனா வண்டலூர் தான். போதுமா? ஓ மை காட், ஜிபிஎஸ்ல கூட இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட் டீடைல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கானே. செக்ரட்டரி, வண்டி எடு. பாஸ், அது பாருங்க, மூணாவது சிக்னல். ரைட் எடுங்க, ஸ்ட்ரெயிட்டா போங்க. பாஸ், அங்க ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ஐயோ, 4 ஒயின் ஷாப் இருக்கு. இதுல எந்த ஒயின் ஷாப் சொன்னான்னு தெரியலையே. எந்த ஒயின் ஷாப் வந்தானே? ஃபாலோ தி ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப். செக்ரட்டரி பாஸ், ஸ்ட்ரெயிட்டா போங்க. அந்த பிள்ளையார் கோயில் வந்தாச்சு. ஐயோ, 3 பிள்ளையார் கோயில் இருக்கு. லெஃப்ட் பிள்ளையார், ரைட் பிள்ளையார், மெயின் ரோட் பிள்ளையார். இதுல எதுன்னு தெரியலையே. இருக்கிறதுல எது பெரிய பிள்ளையார்னு பாரு. அந்த மெயின் ரோட எடு. பாஸ், தியேட்டர் வந்துருச்சு. நல்ல கிளுகிளுப்பு படம் போட்டிருக்காங்க. படம் முக்கியம் இல்ல செக்ரட்டரி, நமக்கு வழிதான் முக்கியம். ஸ்ட்ரெயிட்டா போ. பாஸ், அதோ பிரிட்ஜ்ல ஏறாத, கீழே சர்வீஸ் லைன்ல 4 கிலோமீட்டர் போ. பாஸ், ரயில்வே கேட் வந்துருச்சு. ஓகே, கேட் கீழே பூந்து போலாமா? கேட் கீழ எல்லாம் பூந்து போக கூடாது. வெயிட் பண்ணு. ட்ரெயின் போன அப்புறம் கேட் திறந்து நாமளே போலாம். பாஸ், அங்க போர்டு பாருங்க. திரு நின்ற ஊர். செக்ரட்டரி, என்ன களம் நடத்துக்க திரும்பி வந்துட்டோம். சார், என்ன சார் ஏன் காரையை சுத்தி வரீங்க? எந்த ஊருக்கு போகணும்? நானே டிராப் பண்றேன். உன் காரை நாங்க சுத்தி வரலப்பா. நாங்க போக வேண்டிய இடம் வண்டலூர். வழி தெரியாம சுத்தி திருப்பி திருநெல்வேலிக்கே வந்துட்டோம். நீ கொஞ்சம் எங்களை வண்டலூர் கூட முடியுமாப்பா ப்ளீஸ்? கண்டிப்பா சார். ஐயா, அக்கா, இந்த மரம் தான். போடா, போய் மரத்துல ஏறிக்க. ஏற முடியாதுக்கா, நீங்க வேணா கொஞ்சம் ஏத்தி விட்டுறீங்களா? செக்ரட்டரி, உன் தம்பி ஆவிய புளிய மரத்துல ஏத்தி விட்டு இதுக்கான ஃபீஸை மாசம் உன் சம்பளத்துல கட்டு. டிட்டா. Radio City 91.1 in. Ragasiya Police, Vadapa Gopi 911.